இங்க ஸ்டான்லின்ற சின்ன பையனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. ஆனா ஸ்கூல்ல அதை யாருக்கிட்டயுமே காட்டிக்க மாட்டான். எப்பவுமே ஜாலியா இருப்பான். மதியம் சாப்பாடு எடுத்துன்னு வரல அப்படின்றதுனால அமைதியா இருக்கு. இதை பாக்குற அவனோட ஃப்ரெண்டுமே அவனோட சாப்பாட்டை இவனுக்கு ஷேர் பண்றான். இவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சார் வந்துடுறாரு. எதுக்கு நீ அவனோட சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லியே திட்டுறாரு. வீட்டுல இன்னைக்கு ஒரு நாள் வெளியே சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படின்னா நீ வெளியே போய் சாப்பிட்டுக்க, பசங்க கிட்ட இருந்து புடுங்கி சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. அந்த பையன் போனதும் அந்த ஹிந்தி டீச்சரும் பையனோட சாப்பாட்டை வாங்கி இவரு சாப்பிட ஆரம்பிச்சாரு. பசியில இருந்த அந்த ஸ்டான்லி பையனும் வெளியே இருக்கிற தண்ணியை புடிச்சு குடிச்சிட்டு இப்ப கிளாஸ்க்கு வந்துடுறான். அடுத்த நாளும் இந்த பையன் சாப்பாடு கொண்டு வராம தான் வந்திருப்பான். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஷேர் பண்ணி சாப்பிடுறான். அந்த ஹிந்தி டீச்சர் பசங்க கிட்ட மட்டும் புடிங்கி சாப்பிடாம அங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்டயும் புடிங்கி சாப்பிட ஆரம்பிச்சாரு. அந்த ஸ்கூல்லயும் போர்ஷன் சீக்கிரம் முடிக்கணும், 2 பீரியட் எக்ஸ்ட்ரா நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அதிகமா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பசங்களும் சாப்பாடு அதிகமா எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்றதுனால அந்த சாப்பாட்டை பாக்கிறதுக்காகவே அந்த ஹிந்தி சாரும் கிளாஸ்க்கு வந்திருப்பாரு. அதுல ஒரு பையனோட டிஃபன் பாக்ஸ் பெருசா இருக்கும். அதை பார்த்துட்டு இவரு நான் லஞ்சுக்கு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வரதுக்குள்ளார எல்லா பசங்களும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அந்த டிஃபன் பாக்ஸ்ல காலியா இருக்கிறத பாக்குற அவரு ஸ்டான்லி நீ ஏன் சாப்பாடு எடுத்துன்னு வர மாட்டேற, பசங்க கிட்ட ஏன் புடிங்கி சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாரு. மறுநாள் அந்த ஹிந்தி சார் திட்டினதுனால நான் வீட்டுக்கு போய் லஞ்ச் டைத்துக்கு சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுறான். அந்த லஞ்ச் டைம்ல பசங்க கிட்ட இருந்து சாப்பாடு புடிங்கி இவர் சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. இதுவே 2-3 நாளா நடந்துட்டு இருக்கு. ஸ்டான்லி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வெளியே நிக்கிறத ஒரு பையன் பாத்துறான். புரிஞ்சுக்கிற பசங்க ஹிந்தி சாருக்கு பயந்து இவங்க சாப்பிடுற பிளேஸ் அடிக்கடி மாத்திட்டே இருக்காங்க. அவரும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சிட்டு ஸ்டான்லியை போட்டு பயங்கரமா திட்டிறாரு. இதுக்கப்புறம் நீ சாப்பாடு கொண்டு வரலனா ஸ்கூலுக்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு.